ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதுவும் இந்த மார்ச் மாதத்தில் மீன ராசியில் சுக்கிரனும் புதனும் வக்ர பயிற்சியை தொடங்க போகிறாங்க. சூரிய பகவானும் சனி பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாங்க. இந்த மார்ச் மாதத்தில் மீன ராசியில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி, அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான், இந்த 6 கிரகங்களோட சேர்க்கையும் நடக்க இருக்கு. இதன் காரணமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அது எல்லாமே மன தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி அன்னியின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மன தைரியத்தோடு போராடி அந்த விஷயத்தை முடிக்கிற ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் உறுதுணையாக இருப்பாங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான், உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி அன்னை அப்படிங்கிறதுனால உங்களோட பரிபூரண ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை மகாலட்சுமி அன்னைக்கு உண்டு. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரங்க அமைதியானவங்களாகவும் அரவணைப்பு கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால் யாராச்சும் உங்களை விரும்பாதவங்களாகவோ கவனிக்காதவங்களாகவும் இருந்தீங்கன்னா அவங்கள நீங்கள் வெறுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. முக்கியமாக ரிஷபராசிக்காரங்கக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தா சுதந்திர போக்கு கொண்டவங்களாக இருப்பீங்க. ஓட்டப்பந்தயத்தில் தினமும் ஓடுறது போல தான் உங்களோட வாழ்க்கையே இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை தினசரி திருவிழாக இருக்கும். உங்களோட ஒவ்வொரு செயலையுமே நேர்த்தியும் அற்புதமும் காணப்படும். இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் எவ்வளோ இடத்துல ஜாதகம் பார்த்தோ அதற்கு சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் சரி, அதே போல் உங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் வளரணும், அதற்கான பரிகாரம் என்ன, உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுமே நீங்கள் ஃபோன் மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகம் பார்த்து அவங்களோட வாழ்க்கையில் இப்போ நல்ல நிலைமையில் முன்னேறி இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பர் கவலையில் இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இருக்கிற ஜாதக ரீதியான அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மாற்றங்கள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த ரிஷப ராசிக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் குரு பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில்ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி பகவானும், லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் வலம் வரப்போகுது. இதன் மாற்றங்கள் எந்த தேதியில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா 4/3/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார். 9/3/2025 அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். 14/3/2025 அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைய போகிறார். அதே போல் 18/3/2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அதே போல் 30/3/2025 அன்னைக்கு புத வக்ர நிவர்த்தி நடைபெறப் போகுது. இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா சொல்ல காப்பாற்றும் குணமுடையவங்க தான் நீங்கள். இந்த மாதம் நீங்கள் தைரியமாக எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடிய துணிச்சல் வரும். உங்களோட செயல்கள் உங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட இருந்து பாராட்டு பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமையும். அதே போல் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் செயல்பட போகிறீங்க. தந்தை மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிச்சிருக்கும்.
இதுவரைக்கும் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்த சகோதரர்களுக்கு இடையில் ஒற்றுமை நிலவும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் இந்த மாதம் முழு கவனத்தோடு செயல்படணும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர ஒரு சில தடைகள் ஏற்படும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக கடன் பிரச்சனையிலுமே கையாள தயாராக இருக்கணும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்களின்றி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்வதன் மூலம், முழு நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் அந்த விஷயத்தை முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டாகும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் குலதெய்வ கோவில் வழிபாடாக இருந்தால் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். குலதெய்வத்திற்கு வச்சுருக்க வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை வச்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும் கூடிய விரைவில். அதே போல் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள்கிட்ட இருந்த சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தால் அந்த சண்டை சச்சரவு மேலே விலகும். ஏதாவது ஒரு விசேஷத்துல எல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக எண்ணம் அதிகரித்து காணப்படும். உங்களோட பொருட்களின் மீது நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வெளியில் சொல்லும் பொழுது கொண்டு போகிற பைகள், பணம் இது எல்லாமே கவனமாக கையாளணும். சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு இந்த மாதம் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட செயல்திறன் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அதற்கான முழு பயனையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அதன் பிறகு பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயுமோ தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. அப்படி ஈடுபாடு செய்கிறதன் மூலம் சிறப்பாக செயல்பட்டு பல நன்மைகளை அடைய முடியும். பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா காரியங்களுமே அதிக கவனத்தோடு செய்யணும். அப்படி செய்கிறதன் மூலம் வெற்றி வாய்ப்பை உங்களால் பெற முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கும். வீண் அலைச்சலையுமே கொஞ்சம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் உடனே முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் வரும். சொந்த விஷயங்களுக்காக அடுத்தவங்களோட ஆலோசனையை கேட்பது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இன்றி நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலம் கல்விக்கான உதவிகளும் தக்க சமயத்தில் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பண வரவுல ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளித்து விடக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஆடம்பர செலவுகள் செய்கிறதுல கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யாமலே இருங்க. புதிய வீடு மனை வாங்கும் முயற்சிகள் இருந்தால் கவனமாக செயல்படணும். திருமண வயதை அடைந்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கப்பெற்று திருப்தியான மன வாழ்க்கை உண்டாகும். சந்தான பாக்கியமும் கிடைக்கும் யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு என்னதான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகள் ஏற்படும். உங்களோட உழைப்பிற்கான பாராட்டுதலை மற்றவங்க தட்டி செல்வாங்க. கவனமாக இருங்க. எதிர்பாராத இடமாற்றங்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை, தேவையற்ற இடமாற்றங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அதனால் அனைத்து விஷயத்திலுமே நீங்கள் கவனத்தை கையாள்வது ரொம்பவுமே சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதன் பிறகு ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் இந்த மாதத்தின் உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். ஏன்னா தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை நீங்கள் குறைக்கணும். அடிக்கடி உடல் நிலையில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும். வரவேண்டிய நிலுவைத் தொகையிலையுமே கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கூட வரும். தயாராக இருங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இருக்கும் அப்படின்னு நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அதற்கேற்ற முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருகிற தடைகள், பிரச்சனைகள் இது எல்லாமே விலக பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பௌர்ணமியில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் பண தட்டுப்பாடு உங்களை விட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மனதில் ஏற்படுற தேவையற்ற குழப்பங்கள் தீரும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள், வியாழன், வெள்ளி இந்த 3 கிழமைகளுமே அதிர்ஷ்ட கிழமைகள் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 15, 16, 17. அதே போல் சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தா 22 மற்றும் 23ஆம் தேதி. இந்த 2 நாளுமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த தினங்களில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக அனைத்து செயல்களுமே ஈடுபடுறது நல்லதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.